உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த போன் இருக்கு பாரு, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த போன் தான். குழந்தைகளை கெடுக்கிறதே இந்த போன் தான். அதனாலதான் இப்பெல்லாம் எல்லா குழந்தைகளும் ஏதோ பெரியவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. குஷி இன்னிலிருந்து நோ போன், நோ டிவி. நீ வழிக்கு வரணும்னா இப்படிதான் பண்ணியா? குஷி அண்ணா, நீங்க என்ன? குஷி குஷி நில்லுமா. இந்த தடவை என்னோட பிளான் பக்கவா இருக்கு. இந்த நேரத்துல இங்க மனுஷங்க என்ன பறந்து கூட பறந்து வராது. இன்ஃபேக்ட் 8 மணிக்கு நான் மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணமே இதான். எல்லாரும் உள்ள பிஸியா இருக்கிற நேரத்துல அக்கம் பக்கம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ ரொம்ப தனியா இருக்கணும் ராதா. அண்ட் இந்த டோரும் நாளைக்கு காலையில தான் திறக்கும். இதை எப்ப திறந்தாலும் நீ இருக்க மாட்ட. அப்போ உன்னோட பாடி தான் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படக்கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுக்க. அன்னைக்கு துளசி நெருப்புல எரிஞ்சு செத்து போனா, இன்னைக்கு நீ குளிர் தாங்க முடியாம செத்து போயிடுவ. விளையாட்டுத்தனமா பேசுறா. குழந்தைங்க இப்படி பேசாம வேற யாரு பேசுவா சொல்லுங்க? கீர்த்தி, I know, I'm sorry. I'm sorry. நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஆனா என்னால என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. I'm sorry. இங்க பாருங்கண்ணா, உங்களுக்கும் குஷிக்கும் உள்ள உறவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரியா இருக்கு. அவ மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு அவ இப்பதான் புரிஞ்சுக்கிறான்னா. அவகிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் கத்துனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் என்ன ஆகும்? குஷி உங்களை எப்படி வெறுத்தா எப்படி எரிஞ்சு விழுந்தான்னு தெரியும்ல. இவர் என்னுடைய அம்மாவை கொன்னுட்டாரு. நீங்க அப்பான்றதுனால என்ன வேலை பண்ணுவீங்களா? நீங்க என்னோட அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. ஐயோ கீர்த்தி, போகட்டும் விடு. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. ப்ளீஸ் நீ அமைதியாரு. நான் அமைதியாயிடுவேங்க. ராதாவை யாரு சமாதானப்படுத்துறது? மோகன் குஷிய திட்டி அழ வச்சிருக்காருன்னு ராதாக்கு தெரிஞ்சா அவ வந்து இவர்கிட்ட பேசிப்பா. என்ன பண்ணுவா அவ? இல்ல என்கிட்ட என்ன பேசுவா அவ? குஷி முதல்ல எனக்கு தான் பொண்ணு. அவளை திட்ட உரிமை எனக்கு இருக்கு. அண்ட் நீ மறுபடியும் ராதா ராதான் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இங்க என்னதான் நடக்குது? யார பார்த்தாலும் ராதா பேரை ஜம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணா, ராதா வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா? குஷி உங்களோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தது ராதாண்ணா. நீ மோனையாவ அப்பான்னு கூப்பிடணும். சம்மதமா? சரி, ஓகே. நான் தான் குஷி. ஆர்டர் பண்றேன். அவளை போக விடாத. அவளுக்கு கல்யாணம் நடக்க விடாத. பல வருஷ பகைய விட்டுட்டு ஒரு வேலைக்காக குஷின்ற நீயும் மோகன்ற நானும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்ப அதிரடியா இருக்கும்ல? ரைட்? ரைட். டீல்? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு ராதா தான் உங்களுக்கு கத்து கொடுத்தா. என்னோட கடவுள் கிருஷ்ணர் எனக்கு சவால் கொடுத்தாரு. அந்த சவாலை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். அதனால நீங்க இப்ப முழு மனசோட அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இப்ப கடைசியில என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு நீங்க வெறும் ஒரு கல் இல்லைங்கறத நிரூபிச்சிட்டீங்க. உண்மைதான், உங்க கையால தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு.
எந்த சிரிப்பை நீங்க மறந்து போயிருந்தீங்களோ அதையும் மறுபடியும் ராதா தான் உங்க முகத்துல கொண்டு வந்தா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல நீ என்ன சொல்ல வர? ராதா வரதுக்கு முன்னாடி நான் எதுக்கு உதவாம யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா இருந்தனா? ராதா பேரை கேட்டு பெருத்து போயிட்ட. இனிமே ராதாவோட பேரை என் முன்னாடி எடுக்காத. ஓகே? அண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? சரியா தான் பேசுற. ராதா பேரை கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையில இருந்து எல்லாரும் ராதா பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ராதா இத பண்ணா, ராதா அத பண்ணா, ராதா இப்படி பண்ணா, ராதா ஒழிஞ்சு போட்டுன்ற. எனக்கு எந்த ராதா புராணமும் தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா கீர்த்தி, எனக்கு இப்ப அந்த பழைய வாழ்க்கை தான் வேணும். எனக்கு அந்த ராதா இல்லாத பழைய வாழ்க்கை திரும்ப வேணும். ராதான்னு ஒருத்தி இல்லாமலே இருந்திருக்கலாம். அவ குரல் எனக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். அப்படி ஒருத்தி நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். மொத்தத்துல ராதா அவ திரும்பி வராம அப்படியே ஒழிஞ்சு போகட்டும். மோகன், அட மோகன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க யாரும் இல்லையே. இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.